ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவர் 6 மாதம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் தானே படிக்க போனார். 6 மாதம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படிச்சுவிட்டு வந்து இங்கே சும்மா வாயை திறந்தா பொய் பொய் பொய். ஆனால் நம்மளை சொல்கிறாரு நாம் பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காருங்க. ஆனால் அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது? ஏசர் ரிப்போர்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருமொழி கொள்கையை வச்சு நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க என்று கேட்குறார். அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான். அது ஆக்சுவலாக அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட் தான். ஆக அந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியை மூடிட்டு இங்கே தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான். பார்த்தீங்களா? அதுதான் ஏசர். நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. 2014 எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம், நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்கன்னு. அந்த ஒரு வருஷம் ஒரு டேர்ம் நம்ம ஏமாந்தோம். ஆனால் 2019 2024 வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தலெல்லாம் அவங்கள ஓட விரட்டி அடித்த மாநிலம் எது சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். அவர் சொல்றாரு, அந்த மாநில தலைவர் சொல்றாரு, இங்கே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, புதுசா வந்த கட்சி, கனவு காண்கின்ற கட்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்